அருமையான கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம்னா, ஞானஸ்தானம் என்றால் என்ன? நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஞானஸ்தானம் என்ன? அது எதுக்கு எடுக்கிறாங்க டவுட் இருக்கும். அதை பற்றினா நான் கிளியர் பண்ண வந்திருக்கேன். சில பேர் அதை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதை பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. ஞானஸ்தானம்னா நம்மளோட பழைய இது நம்ம அப்படியே மறக்கிறது தான். நீங்கள் பழைய விஷயம் என்ன பாவங்க செஞ்சீங்க, என்ன தப்புங்க செஞ்சீங்க, அது நீங்கள் மறந்து புது மனிதனாய் மாறுறது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தவங்களை செத்துட்டு அடக்கம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம பழைய மனிதனை நம்ம அடக்கம் பண்ணுறது தான். நம்ம பழைய ஆவியை நம்ம அடக்கம் பண்ணுறது தான் ஞானஸ்தானம். அந்த நேரத்தில் நம்ம பாவங்கள்லாம் கழுவப்பட்டு புது மனிதனாய் மாறும். இதுதான் ஞானஸ்தானத்தோட முதல் ஸ்டெப்பே தான். நம்ம எப்போ சில பேருக்கு ஞானஸ்தானம் குழந்தையிலே கொடுத்துருவாங்க. ஏன்னா குழந்தையில கொடுத்தது அவங்க தெரியாது ஞானஸ்தானம் எதுக்கு கொடுத்தாங்க, அது எந்த பிரயோஜனம், அது என்ன பயன், எதுவுமே தெரியாது குழந்தையில கொடுத்ததுனால. ஞானஸ்தானம் எந்த வயசுல கரெக்டாக கொடுக்கணும்னா 18 வயசுக்கு மேலே தான் கொடுக்கணும். ஏன்னா அப்போதான் உங்களுக்கு எது கரெக்டு எது தப்புன்னு உங்களுக்கு புரியும். அதனால தான் ஞானஸ்தானம் 18 வயசுக்கு மேலே கொடுப்பாங்க. அப்போதான் உங்களுக்கு புரியும். கரெக்டாக அந்த யூத் அண்ட் டீனேஜ் வயசுல தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஞானஸ்தானம். அப்போதான் நீங்கள் எல்லாத்தையும் கற்றுப்பீங்க. எல்லாத்தையும் நீங்கள் தெரியும், உங்களுக்கு எது தப்பு எது கரெக்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எந்த வழியில் போகணும், எந்த வழி தவறான வழி, எது கரெக்டான வழி உங்களுக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு ஞானஸ்தானம் 18 வயசுக்கு மேலே தருவாங்க. அது சில பேர் அதை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. என்ன தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா, நான் சில பேர்கிட்ட கேட்டேன், நீங்களாம் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கலையாடா அப்படின்ட்டு. அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறது பிரச்சனை இல்லைடா, ஞானஸ்தானம் எடுத்தா சிகரெட் பிடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஞானஸ்தானம் எடுத்துட்டா ஒழுங்காக இருக்கணும், எந்த தப்பும் செய்யக்கூடாது அப்படின்னு. அதான் சொல்கிறேன்னா, தப்புன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, இதெல்லாம் பண்ணால் தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனால் தெரிஞ்சே பண்ணுறீங்க. தெரியாமல் செய்கிற தப்புக்கு தான் மன்னிப்பு உண்டு, தெரிஞ்சே செய்கிற தப்புக்கு மன்னிப்பு கிடையாது. உங்களுக்கு தெரியுது சிகரெட் பிடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, தப்பான பழக்கத்துக்கு போகக்கூடாது, உங்களுக்கு தெரியுது, ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணுறீங்க, அது பாவம். அதாவது சொன்னாங்க, நான் பாவத்தெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஞானஸ்தானம் எடுப்பேன், அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்துட்டா பாவம்லாம் கழுவப்படும். அப்படிலாம் கிடையாது. பாவம் பண்ணால் பாவம் தான் கடைசி வரைக்கும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா உங்களை எல்லாம் கழுவப்பட்டு நீங்கள் அதையும் திருப்பி பண்ணுறீங்க பாருங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டு. அதுதான் மிகப்பெரிய பாவம். ஏன்னா நீங்கள் தூய்மையாக இருக்கீங்க. அப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டு நீங்கள் வரும்போது நீங்கள் தூய்மையான ஆள். உங்களுக்கு புது ஆத்மா, புரியுதா? புது ஆத்மா. அப்போ உங்களுக்கு எப்படி நீங்கள் ஒரு தூய்மையாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் திருப்பியும் அந்த தப்பு பண்ணும்போது உங்களுக்கு அதில் தான் பெரிய தப்பு. மன்னிப்பே கிடையாது உங்களுக்கு தெரியுது இந்த தப்புலாம் பண்ணக்கூடாதுன்னு, ஆனாலும் நீங்கள் பண்ணுறீங்க அந்த தப்பு. அதனால தான் ஞானஸ்தானத்தை எடுக்கும்போது நீங்கள் நல்லா புரிஞ்சு எடுங்க. ஏன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஞானஸ்தானம் எடுங்க, விருப்பம் இல்லாதவங்க யாரும் எடுக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஞானஸ்தானம் சீக்கிரமாக எடுத்துருங்க. ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்துட்டாதான் நீங்கள் புது மனிதராக மாறுவீங்க, உங்கள் பாவம் கழுவப்படும். நீங்கள் எடுக்கலைன்னா நான் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டேன்னு தெரியாது. ஏன்னா கர்த்தருடைய வருகை சபிமாய் இருக்கிறது, புரியுதா? அவர் சீக்கிரமாக வரப்போகிறாரு. அவர் வரத்துக்குள்ள உங்க பாவத்தெல்லாம் மன்னிப்பு கேட்டு நீங்க மனம் திரும்பி கர்த்தரிடம் ஞானஸ்தானம் எடுத்து அவரிடம் போனீங்கன்னா நீங்க கண்டிப்பா கர்த்தர் கூடவே நீங்க போவீங்க. பரலோகம் உங்களுக்கு எப்பயுமே கேட் திறந்துதான் இருக்கும். பரலோகத்துல நீங்க ஞானஸ்தானம் சீக்கிரமா எடுங்க, உங்க வாழ்க்கை மாறும், உங்களுக்கு சந்தோஷம் வரும், நிம்மதி இருக்கும், வலி எல்லாம் நீங்கி போகும், கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. நீங்க ஞானஸ்தானம் சீக்கிரம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எடுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கர்த்தர் பார்த்துப்பாரு. உங்களை தேவதூதெல்லாம் சுற்றி மேலெடுத்து பார்த்துப்பாரு. அவர் கை உங்க மேல இருக்கும், அவர் அபிஷேகம் உங்க மேல இருக்கும், உங்க வீட்டை சுற்றிலும் உங்க அக்கினி அதெல்லாம் சுற்றி மெரிய வைப்பாரு, உங்க கூடவே இருப்பாரு. அதனால எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுதோ எடுங்க. எங்க வீட்டுல காசு இல்லை, அதெல்லாம் எடுத்தா செலவாகும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்க மன திருப்தியா நீங்க எடுக்கணும். சரி எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு நானும் எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கக்கூடாது. உங்க மன திருப்தி, நான் மனம் திரும்பி என் பாவத்தெல்லாம் மன்னிப்பு விட்டு நான் ஞானஸ்தானம் எடுக்க போறேன், நான் ஒரு புது மனிதனும் ஆக போறேன், நான் அப்புறம் ராபோஜனை எடுக்க போறேன்னு உங்க மனசு முழுசையும் நீங்க அர்ப்பணிச்சு அதை கழுவி உங்க பாவத்தெல்லாம்
மன்னிப்பு கேட்டு நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ஞானஸ்தானம். புரியுதா? இதை தப்பா புரிஞ்ச விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா சில பேர் தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் வந்து எல்லா தப்பையும் பண்ணிடுறேன், பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், நான் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுரும், கழுவிடும். அப்படிலாம் கிடையாது. நீங்க பாவம் பண்ணினா அது பாவம் தான், அது என்னைக்காவது இருக்கும். ஞானஸ்தானம் எடுக்கிறோம்னா உங்க மனசு திரும்பி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, பாவத்தெல்லாம் மன்னிப்புட்டு திரும்பி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போதான் அந்த பாவம் மன்னிக்கப்படும். நீங்க இப்ப நான் சொல்றவங்களாம் எப்படி தெரியுமா, எடுக்க வந்தாலும் அவங்க மனசுல அதே தான் இருக்கும், திருப்பி அதே தான் பண்ணுவாங்க. நான் பொறுமையா குறைச்சிக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் பொறுமையா அப்படியே விட்டு விட்டு குறைச்சிக்கிறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டு பண்ற பேர் அந்த ஒரு தப்பும் உனக்கு பின்னாடி ஒரு பெரிய பாதிப்பை உண்டு படுத்தும். அதனால நீங்க யோசிச்சுக்குவாங்க, புத்திசாலியா இருங்க, ஞானஸ்தானம் சீக்கிரமா எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க கூட இருப்பார், உங்களுக்கு பலனா இருப்பார், உங்க கூட இருந்தே அவர் காத்து கொள்வார். நீங்க அவர் கூட இருங்க, அவர் உங்க கூட இருப்பார். அவர் உங்களை விரும்புகிறார், நீங்க அவர் கூட வந்து சேருங்க, அவரை நோக்கி ஊழியம் செய்யுங்க, அவருக்காக உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.